கும்பராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆழமான பக்கங்களையும் நல்ல எண்ணத்தையும் தவறாக புரிந்து கொண்டவர்கள் அதிகம். உங்கள் ராசிநாதன் பந்தகாரனாக சனி பகவான் என்பதால் உங்களிடம் எப்போதும் ஒரு முதிர்ச்சியும் பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கம் இயல்பாகவே இருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கொள்கையோடு சுற்றத்தார் அனைவரும் வாரி வாரி வழங்காவிட்டாலும் ஆபத்து என்று வரும்போது முதலாளாக நின்று உதவி செய்திருப்பீர்கள். ஆனால் கால புருஷ தத்துவப்படி 11ஆம் வீடான லாபஸ்தானத்திற்கு அதிபதியான நீங்கள் மற்றவர்களிடம் நல்ல வாழ்விற்கான எடுத்த முயற்சிகள் யாவும் அவர்களுக்கு தவறாகவே சித்தரிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நல்லது செய்ய போய் அது அவர்களின் சுயசார்பை கெடுப்பது போலவே அல்லது அவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தலையிடு போலவே அவர்கள் சித்தரிப்பார்கள். நன்மை செய்ய போய் தீமையாக முடிந்தது என்பதாகவே அதை நீங்கள் பலமுறை அனுபவித்திருப்பீர்கள். உங்கள் மனதில் எந்த ஒரு கள்ளக்கபடம் இல்லாத போதும் உங்களை ஒரு சந்திரக்காரனாகவோ அல்லது சுயநலம் மிக்கவராகவோ மற்றவர்கள் தெரிவிக்கிற போதே உங்கள் மனம் அழுத்தத்திற்கும். ஜோதிட ரீதியாக ராகு அல்லது கேதுவின் நிழல் கிரக தாக்கங்கள் உங்கள் ராசியையோ அல்லது வாக்குஸ்தானத்தையோ பாதிக்கும் காலங்களில் நீங்கள் பேசும் அமைதமும் மற்றவர்களுக்கு விஷமாக தெரிந்திருக்கும். நீங்க நல்ல எண்ணத்தை தவறாகவே புரிந்து கொண்டவர்கள் தான் உங்கள் வாழ்க்கையில அதிகமா இருந்திருப்பாங்க. நீங்க இவங்களுக்கு நல்ல உதவியாக யாராவது கஷ்டப்பட்டு வந்தா உங்களிடம் இருக்கும் உதவியை நீங்கள் செய்திருப்பீர்கள், உங்களால் முடிந்த உதவிகளை. ஆனால் அவர்கள் இவன் சுயநலக்காரன் அப்படி என்று நினைத்திருப்பார்கள். பண உதவி செய்து சிக்கலில் மாட்டிய நிலை உங்களுக்கு இருந்திருக்கலாம். கும்ப ராசிக்காரர்கள் பொதுவாகவே பணத்தின் மதிப்பை விட மனிதர்களின் மதிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். தனஸ்தான தனஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு அதிபதி குரு பகவான் என்பதால் உங்களிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களின் முகத்தில் இருக்கும் ஏழ்மையோ அல்லது கஷ்டத்தையோ உங்களால் சகித்து கொள்ள முடியாது. உங்களுக்கு பண நெருக்கடி இருக்கும் சூழ்நிலையிலும் கூட நகையை அடகு வைத்தோ அல்லது வேறு ஒருவரிடம் கைமாற்றாக வாங்கியோ மற்றவர்களுக்கு கடன் கொடுத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வராத போது மட்டுமல்லாமல் அந்த பணத்தை கேட்டதுக்காக உங்களை ஒரு சுமை போலவும் எதிரியை போலவும் அவர்கள் நடத்தியிருப்பார்கள். வாங்கும்போது இருந்த பணியை திருப்பி கொடுக்கும்போது இல்லை என்பதை நீங்கள் பலமுறை உணர்ந்திருப்பீர்கள். 7ஆம் இடத்து அதிபதியான சூரியனின் பார்வை அல்லது அஷ்டமத்து சனியின் தாக்கம் ஏற்பட்டு காலங்களில் நீங்கள் செய்த நிதி உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு பெரும் கடன் பிரச்சனையாகவே அல்லது சட்ட ரீதியான சிக்கலாகவே மாறியிருக்கும். உங்கள் சொந்த பணத்தை இழந்துவிட்டு நீங்களே மற்றவர்களிடம் கையின் நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த தருணங்கள் உங்கள் வாழ்வின் ஆகப்பெரும் தருணங்களாக இருக்கும். உங்களிடம் பணம் என்றாலும் கஷ்டத்திலிருந்து ஒருத்தர் கேட்கும்போது உங்களால் தர முடியாட்டியும் மற்றவர்களிடமாவது கடன் வாங்கி கொடுத்து கொடுப்பீர்கள். ஆனால் அந்த பணத்தை திரும்பி நீங்கள் கேட்கும் போதேவும் உங்களை கண்டு கூட பார்க்காமல் போயிருப்பார்கள். ஒரு எதிரியை போல நடத்தியிருப்பார்கள் உங்களை. குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து மோதல்களால் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டின் கிரக அமைப்புகள் சில நேரங்களில் சுப கிரகங்களின் பார்வை இழக்கும் போது குடும்பத்திற்குள் அமைதியற்ற சூழல் உருவாகிறது. நீங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும் எதிர்கால பாதுகாப்புக்காகவும் பல திட்டங்களை போடுவீர்கள். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் தொலைநோக்கு பாதையை புரிந்து கொள்ளாமல் தற்காலிக லாபங்களை மட்டுமே நோக்கி ஓடியதனால் கருத்து வேறுபாடுகள் வெடித்திருக்கும். வீட்டுக்குள் ஆட்டோக்காரன், ஊருக்கு போட்டர்காரன் என்று கதையாக ஊருக்கெல்லாம் நீங்கள் பஞ்சாயத்து செய்து நல்வழி காட்டியிருப்பீர்கள். ஆனால் உங்களை சொந்த குடும்பத்தில் உங்களை ஒருமித்த கருத்து உருவாக்க முடியாமல் போயிருக்கும். சிறிய விஷயங்கள் கூட பெரிய விவாதங்களாக மாறி வீட்டில் ஒரு போர்க்கள சூழலை உருவாக்கியிருக்கும். நீங்கள் அமைதியை விரும்பினாலும் உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு குடும்பத்தில் நல்லவர்களை நீங்கள் ஓரம் கொடுக்கப்பட்ட உணர்வை அடைந்திருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஏற்ற கருத்து மோதல்கள். நீங்கள் குடும்பத்துல நலனுக்காக எதிர்கால பலனுக்காக பல திட்டங்களை போடுவீர்கள். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் தற்காலிகமான லாபத்தை நோக்கியே ஓடியிருப்பார்கள். குழந்தைகளின் முடிவால் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக கும்ப ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5ஆம் வீடு மிதுன ராசியாகும். இதன் அதிபதி புதன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மிகவும் சுதந்திரமாகவும் அறிவார்ந்த முறையிலும் வளர்க்க ஆசைப்பட்டிருப்பீர்கள். அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கல்வியையும் கற்றுத்தந்து அவர்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று கனவு கண்டிருப்பீர்கள். ஆனால் தசாபுத்தி சாதகமற்ற காலங்களில் அல்லது 5ஆம் வீட்டில் ராகு கேது போன்ற கிரகங்களின் சஞ்சாரம் இருக்கும்போது பிள்ளைகள் தங்களின் சுய புத்தியை பயன்படுத்தாமல் தவறான நண்பர்களின் சேர்க்கையாலோ அல்லது தற்காலிக ஈர்ப்புகளாலோ சில முடிவுகளை எடுத்திருப்பார்கள். கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது வாழ்க்கை துணையை அமைப்பது போன்ற முக்கிய விஷயங்களில் அவர்கள் உங்களின் அனுபவ அறிவையும் பாகத்தையும் புறந்தள்ளி விட்டு எடுத்த தன்னிச்சையான
முடிவுகளால் உங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் அதிகரித்திருக்கும். அவர்கள் எடுத்த தவறான முடிவுகளை விளைவை நீங்கள் முன்கூட்டியே அறிந்திருந்தும் உங்களால் அதை தடுக்க முடியாமல் போன அந்த அதிர்ச்சி உங்கள் மனதை இன்னும் அதிர்த்து கொண்டேதான் இருக்கிறது. உங்கள் குழந்தையின் முடிவால் தான் உங்களுக்கு அதிர்ச்சி அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் பட்ட வழிகளை அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்தாலும் அவர்கள் அதை கேட்காமல் அவர்கள் எடுத்த முடிவுக்கு காரணமாக போய் உங்களின் மனதை ரொம்ப புண்படுத்தியிருப்பார்கள். இவை அனைத்தும் கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக கூறி நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் நீங்கள் நன்மையை தான் பெறுவீர்கள். புதிய சிந்தனைகள் வெற்றியை தரும் என்பதற்கேற்ப உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் மற்றும் புத்திக்காரன் புதன் ஆகியோரின் சுபமான பார்வை சேர்க்கையினால் இதுவரை உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி புத்தம் புதிய சிந்தனைகள் யோசனைகளும் முளைவிடத் தொடங்கும். வழக்கமாக பாதையில் செல்லாமல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் என்று சொல்லப்படும் மாற்று சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அபாரமான வெற்றியை தேடித்தரப் போகிறது. நீங்கள் எடுக்கும் புதிய முடிவுகள் ஆரம்பத்தில் மற்றவர்களுக்கு விசித்திரமாக தோன்றினாலும் இறுதியில் அவை உங்களை வெற்றியாளராக மாற்றி காட்டும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் அளவிற்கு உங்கள் எண்ண அலைகள் மிக வலிமையாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும். எனவே மனதில் தோன்றும் புதிய திட்டங்களை தயக்கமின்றி செயல்படுத்தி வெற்றி கொடியை நாட்டுவீர்கள். இனிமேல் ஒரு புதிய சிந்தனைகள் தான் உங்களுக்கு வெற்றியை தரும். ஏனென்றால் நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ற சொல்லுக்கு ஏற்ப மாற்று சிந்தனைகளை உருவாக்கி இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் பெரிய வெற்றியை தேடித்தரப் போகிறீர்கள். தொழிலில் புதுமையான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் கும்பராசினருக்கு தேக்க நிலை மாறி புதிய உத்தியோகம் பிறருக்கு சந்தையின் தற்போதைய தேவை அறிந்து உங்கள் தொழிலில் நவீன தொழில்நுட்ப புகுத்துதல் அல்லது புதிய உத்திகளை கையாளுதல் போன்ற புதுமையான மாற்றங்களை செய்வீர்கள். இதன் மூலம் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய நிறுவனங்களின் தொடர்புகள் உங்களுக்கு தெரியவரும். கூட்டு தொழிலில் இருந்த சுணக்க நிலை மாறி லாப இரட்டிப்பாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத புதிய பொறுப்புகளும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றும் அரிய வாய்ப்புகளும் கதவை தட்டும். இந்த புதுமையான வாய்ப்புகள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் மைல்கல்லாக அமையும். தொழில் புதுமையான வாய்ப்புகள் தான் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்க உங்க தொழில நவீன தொழில்நுட்பத்தை புதிய உத்திகளை கையாளனால உங்களுக்கு புதுசா மாற்றங்களை நீங்கள் அடைவீர்கள். அதனால் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய நிறுவனங்களுக்கு தொடர்பு உங்களுக்கு தேடி வரும். சனி அருளால் தடைகள் விலகும் என்பது சொல்ல கேட்ப உங்கள் ராசியான மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் இப்போது உங்களுக்கு சோதனைகளை தந்து பக்குவப்படுத்திய காலம் முடிந்து சாதனைகளை தரும் சுப பலன்களை அள்ளி வழங்கப் போகிறார். கடந்த காலங்களில் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் இழுபறி தாமதம் மற்றும் முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டு உங்களை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் இனி சனி பகவானின் பரிபூர்ண அருளால் அத்தனை தடைகளும் பனி போல விலகி போகும். நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருந்த அரசு அனுமதிகள் சொத்து தகராறுகள் என உங்களை முறையை போட்டிருந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும். காரியம் சித்தியும் நினைத்ததை முடிக்கும் வல்லமையும் உண்டாகும். இனிமேல் உங்களுக்கு குரு பகவானின் அருள் உங்களுக்கு இனிமேல் நன்றாக கிடைக்க போகுது. கடந்த காலத்தில் நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்திலும் இழுப்பறி தாமதம் முட்டுக்கற்றை போட்டு உங்களை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனா இனி சனி பகவானான பரிபூர்ண அந்த தத்தனை தடைகளையும் பனி போல விலக்கி உங்களை மெம்மலும் அடைய சிறப்பாக அமைய போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் சொல்ல கேட்பேன். இதுவரை குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் சண்டைகள் மற்றும் கருச்சோடுகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல மறையும் போல என்று சொல்லிக்கிட்டு விலகி குடும்பத்தில் சுப கரியங்கள் மங்கள நிகழ்வுகள் தடையின்றி அரங்கேறும். உறவினர்களின் வருகையும் அதனால் ஏற்படும் சுப செலவுகளும் வீட்டை திருவிழா கோலமாக மாற்றும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்காக சூழல் கணிந்து வரும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசீர்வாதமும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பரஸ்பர அன்பும் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மையும் அதிகரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதியும் நிரந்தர மகிழ்ச்சியும் குடியேறும். இனிமேல் வரப்போகும் நாட்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மட்டுமே தான் நிலைத்திருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் மங்கள நிகழ்வுகள் தடையின்றி அரங்கேறும். உறவினர்களுக்குரிய வருகை சுப செலவும் வீட்டில் திருவிழா கோலமாகவே மாற்றும். இவ்வாறு இனிமேல் வரப்போகும் நாட்களில் நடந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். புதிய உத்தியோகம் பிறருக்கு சந்தையின் தற்போதைய தேவை அறிந்து உங்கள் தொழிலில் நவீன தொழில்நுட்ப புகுத்துதல் அல்லது புதிய உத்திகளை கையாளுதல் போன்ற புதுமையான மாற்றங்களை செய்வீர்கள். இதன் மூலம் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய நிறுவனங்களின் தொடர்புகள் உங்களுக்கு தெரியவரும். கூட்டு தொழிலில் இருந்த சுணக்க நிலை மாறி லாப இரட்டிப்பாகும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத புதிய பொறுப்புகளும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றும் அரிய வாய்ப்புகளும் கதவை தட்டும். இந்த புதுமையான வாய்ப்புகள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் மைல்கல்லாக அமையும். தொழில் புதுமையான வாய்ப்புகள் தான் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்க உங்க தொழில நவீன தொழில்நுட்பத்தை புதிய உத்திகளை கையாளனால புதுசா மாற்றங்களை நீங்கள் அடைவீர்கள். அதனால் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய நிறுவனங்களுக்கு தொடர்பு உங்களுக்கு தேடி வரும். சனி அருளால் தடைகள் விலகும் என்பது சொல்லுக்கேற்ப உங்கள் ராசியான மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் இப்போது உங்களுக்கு சோதனைகளை தந்து பக்குவப்படுத்திய காலம் முடிந்து சாதனைகளை தரும் சுப பலன்களை அள்ளி வழங்கப் போகிறார். கடந்த காலங்களில் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் இழுபறி, தாமதம் மற்றும் முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டு உங்களை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் இனி சனி பகவானின் பரிபூர்ண அருளால் அந்த அத்தனை தடைகளும் பனி போல விலகி போகும். நீதிமன்ற வழக்குகள், நிலுவையில் இருந்த அரசு அனுமதிகள், சொத்து தகராறுகள் என உங்களை முறைக்கு போட்டிருந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும். காரியம் சித்தியும் நினைத்ததை முடிக்கும் வல்லமையும் உண்டாகும். நீங்க இனிமேல் உங்களுக்கு குரு பகவானின் அருள் உங்களுக்கு இனிமேல் நன்றாக கிடைக்க போகுது. கடந்த காலத்தில் நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்திலும் இழுப்பறி, தாமதம், முட்டுக்கட்டை போட்டு உங்களை சோர்வடை செய்திருக்கலாம். ஆனா இனி சனி பகவானான பரிபூர்ண அந்த அத்தனை தடைகளையும் பனி போல விலக்கி உங்களை மெம்மலும் அடைய சிறப்பாக அமைய போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் சொல்லுக்கேற்ப இதுவரை குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள், சண்டைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல மறையும் போல் என்ற சொல்லுக்கிற்ப விலகி